வணக்கமகளே. காலை 9 மணிக்கு அந்த மருத்துவமனை எந்த பரபரப்பும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது. தலைமை நர்ஸ் நோயாளிகளை பார்வையிட வந்தார். மனைவி நாகம்மாவின் கட்டில் அருகில் அமர்ந்திருந்த சத்தியமூர்த்தி எழுந்து ஜன்னல் பக்கம் எட்டி பார்த்தார். மருத்துவமனை வாசலில் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் தவிப்புடன் நிற்பது இங்கிருந்து பார்த்தாலே தெளிவாக தெரிந்தது. சத்தியமூர்த்தி அந்த பெண்ணை பார்த்து, "ஒரு நிமிஷம் நில்லுமா, இதோ வந்துறேன்" என்று கையாலேயே ஜாடை காட்டினார். அதை புரிந்து கொண்ட அவளும் தலையசைத்தாள். திரும்பி கட்டிலருகே சத்தியமூர்த்தி வந்தார். மனைவி நாகம்மா சோர்வுடன் படுத்திருந்தாள். சற்று முன்தான் அவளுக்கு முகம் துடைத்துவிட்டு தலைவாரி பொட்டு வைத்து உணவும் மாத்திரைகளையும் கொடுத்து முடித்திருந்தார். அவளின் அருகே அமர்ந்து தலையை ஆதரவாக தடவியவாறே, "தேவகி வந்திருக்கா. காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்கு கடைசி நாள். நான் துணைக்கு போயிட்டு வந்துடுறேன்" என்று கூறினார். என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே நர்ஸ் அங்கு வந்துவிட்டார். "என்ன மிஸ்டர் சத்தியமூர்த்தி, எங்கே போக போகிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைமை டாக்டர் வருவார். உங்கள் மனைவி ஆப்ரேஷன் பற்றி முக்கியமான முடிவெடுக்க போகிறாரு" என்று சொன்னாங்க. "அதோடு பேஷண்ட்டை பார்க்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஒருவனும் வராரு, தெரியும் இல்லையா?" என்று அந்த நர்ஸ் கேட்க, அதற்கு பதிலாக, "நான் அதற்குள் திரும்பி வந்து விடுவேன் சிஸ்டர்" என்றார் சத்தியமூர்த்தி. இந்த நேரத்தில் மனைவி பக்கத்தில் இல்லாமல் அப்படி என்ன தலை போகிற காரியம் என்று அதட்டினார் அந்த நர்ஸ். போயிட்டு வரட்டும் சிஸ்டர், அது ஒரு பொண்ணோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது" என்று சொன்னாள் நாகம்மாள். ஓட்டமும் நடையுமாக படியிறங்கி வெளியே வந்தார் சத்தியமூர்த்தி. பாவாடை தாவணியில் இருந்த தேவகி துணிப்பை ஒன்றை மார்போடு அணைத்து திருதிருவென விழித்து கொண்டிருந்தாள். "வாமா தேவகி, வந்து ரொம்ப நேரமாச்சா?" "இப்போதான் வந்தேன் மாமா. அத்தை எப்படி இருக்காங்க? நான் பார்க்கலாமா?" என்று கேட்டார். "இப்போ முடியாதம்மா, பார்வை நேரம் முடிஞ்சு போச்சு. இனி சாயந்தரம்தான் உள்ளே விடுவாங்க. காலேஜ் வேலையை நாம் முடிச்சிடுவோம். சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டியா?" என்று கேட்டார். "எல்லாம் எடுத்துக்கிட்டேன் மாமா" என்று வேகமாக தலையாட்டினாள். "சரி வா போகலாம்" என்று தேவகியை அழைத்து கொண்டு சத்தியமூர்த்தி புறப்பட்டார். மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருந்த பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தார். பின்தொடர்ந்து வந்தாள் தேவகி. "டாக்டர் என்ன சொல்கிறாரு மாமா?" என்று கேட்டாள். "ஆப்ரேஷன் பண்ணால் குணப்படுத்திடலான்னு சொல்லிட்டாரு. பயப்பட வேணான்னு தைரியம் சொன்னார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வருவார். அதுக்குள்ளே நாம் காலேஜ் மேட்டரை முடிச்சுட்டு திரும்பணும்" என்று சொன்னார் சத்தியமூர்த்தி. "சரி மாமா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேனா?" "சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா" என்று சத்தியமூர்த்தி கூற, அத்தைக்கு முடியாமல் இருக்கிற நிலையிலும் எனக்காக என்று மனதிற்குள் நினைத்ததை சத்தியமூர்த்தியிடம் நெகிழ்ச்சியுடன் கூறினார். "இதுவும் என் கடமைதானம்மா. அதுவும் இல்லாமல் துணைக்கு போக சொன்னதே உங்கள் அத்தை தாம்மா" என்று சொன்னபடி வேக நடை போட்டார். அவரை பின்தொடர்ந்து சென்றாள் தேவகி. 2 பெண்கள் கொண்ட குடும்பத்தில் மூத்தவள்தான் தேவகி. இளையவள் 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். பல வருடங்களுக்கு முன்பு கட்டட வேலை செய்யப்போன இடத்தில் எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்து அந்த இடத்திலேயே உயிரை விட்டார் தேவகியின் தந்தை. அவருடன் வேலைக்கு போயிருந்த அம்மாவான காமாட்சியும் விபத்தில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாலும் கால் ஊனமாகிவிட்டது. எதிர்காலமே இறந்து விட்டது போல ஆயிற்று. பார்த்தவர்கள் எல்லாருமே பரிதவித்தனர். 2 பெண் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி தான் கரை சேர்க்க போகிறாளோ இந்த காமாட்சி என்று கண்ணீரும் விட்டனர். அப்போது 10 வயது தான் தேவகிக்கு இருந்தது. அவள் 5ஆம் வகுப்பு தான் படித்து கொண்டிருந்தாள். எதிர் வீட்டில் குடியிருந்த சத்தியமூர்த்தியும் அவருடைய மனைவியான நாகம்மாவும் தான் ஆறுதல் சொன்னதோடு ஆதரவாகவும் இருந்தனர். பல நாட்கள் அவர்கள் வீட்டில்தான் சாப்பாடு. காமாட்சிக்கு தையல் வேலை கற்க வைத்து யாரையோ பிடித்து எங்கெங்கேயோ அலைந்து கையாலேயே இயங்கும் தையல் மிஷினை வாங்கி தந்தார் சத்தியமூர்த்தி. தேவகியும் தையல் கற்று ஒத்தாசையாக வீட்டில் இருக்க சொல்லிவிட்டாள் காமாட்சி. "உதவியாக இருக்கட்டும், அதற்காக படிப்பை நிறுத்த வேண்டாம். இந்த காலத்தில் பெண்களுக்கு கல்விதான் சொத்து" என்று வாதிட்டு அவள் கல்வி தொடர உதவினார். அவ்வப்போது நோட் புத்தகம் வாங்கியும் கொடுப்பார். நலிவடைந்தவர்களுக்காக உதவித்தொகை அரசாங்கத்தாலேயோ அல்லது தனியாரோ கொடுப்பதாக தெரிந்தால் அது அந்த குடும்பத்துக்கு கிடைக்கவும் செய்வார். தேவகி குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அந்த பகுதியில் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டாலும் தன்னால் முடிந்ததை செய்து கொடுப்பதும், முடியாத பட்சத்தில் யாரை அணுகினால் உதவி கிடைக்கும் என்பதையும் தெரிவிப்பார். சமையல் கான்ட்ராக்டர்களிடம் தலைமை சமையல்காரராக இருக்கும் சத்தியமூர்த்திக்கு குழந்தைகள் இல்லை. அந்த குறை தெரியாத வண்ணம் "உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை" என்று அன்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் தம்பதிகள்தான் சத்தியமூர்த்தி, கனகா. சில மாதங்களுக்கு முன்தான் நாகம்மா முதலாக தலைவலி என்று சொன்னாள். அதனால் வரை அவளை ஒரு நோயும் அண்டியதில்லை. சாதாரண தலைவலி என்றும் தைலத்தால் சரி பண்ணிவிட முடியும் என்றும் தான் ஆரம்பத்தில் அவர்கள் நம்பினார்கள். போக போக தலைவலி விஸ்வரூபம் எடுத்தது.
மருத்துவமனை பரிசோதனையில்தான் மூளையில் கட்டி வளர்ந்ததாக தெரிய வந்தது. அதிர்ந்து போயிருந்தார்கள். துன்பம் ஒருபுறம், செலவு சுமை குறித்து கவலை மறுபுறம். விசாரித்த வரை பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் தெரிந்தது. அந்த துன்பச் செய்தி தேவகி குடும்பத்தையும் திகைக்க வைத்திருந்தது. +2 முடித்து கல்லூரியில் சேர ஆயத்தமாகி கொண்டிருந்த தேவகி அதற்காக அம்மா சேர்த்து வைத்திருந்த பணம் 2000 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் விரைந்தாள். இந்தாங்க மாமா என்று தன்னிடமிருந்த அந்த பணத்தை நீட்டினார். என்னம்மா இது என்று திகைப்புடன் கேட்டார் சத்தியமூர்த்தி. பணமாமா, இதை வச்சுக்கங்க, அத்தையோட மருத்துவ செலவுக்கு வச்சுக்கங்க என்று வெள்ளந்தியாக கூறினாள். வேணாமா, இது நீ காலேஜ் சேர்றதுக்காக உங்கள் அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்த பணமாக இருக்கும். அந்த வேலையை நீ கவனிமா என்று சொல்லிவிட்டார். மாமா, இன்னைக்கு நாங்கள் பிழைக்கிறோம்னா நீங்கள் செய்த உதவியால் தான். பதிலுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சிக்கிறேன். தொகை குறைவுன்னு என்னை யோசிக்காமல் வாங்கிக்கங்க மாமா என்று தேவகி சொன்னாள். பெரிய மனுஷி சொல்லிட்டா தேவகி. நான் உனக்கு ஒரு உதவி செய்தால் பதிலுக்கு நீயும் செய்யணும்னு அர்த்தம் இல்லை. வேறு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு உதவுவாங்க. அது இயற்கையின் நீதி. நீ சங்கடப்படாமல் காலேஜ் சேரப்பாரு என்று கூறிவிட்டார். மாமாவுக்கு யார் வந்து உதவப் போகிறார்கள்? பெரும் தொகை கொடுத்து உதவுகிற அளவுக்கு அவருக்கு வசதியான உறவோ அல்லது நட்போ இல்லையே. கான்ட்ராக்டரும் சொல்லிக்கொள்ளும்படியான நிலையிலும் இல்லை என்று தேவகியும் கவலைப்பட்டாள். தானே விண்ணப்பம் வாங்கி பூர்த்தி செய்து ஜாதி சான்றிதழ், வருமானச் சான்றிதழ் பெறுவதற்காக தாலுகா ஆஃபீஸுக்கு அலைந்து சர்டிஃபிகேட், மார்க் லிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வைத்திருந்தார். அவள் வகுப்பு ஆசிரியரிடம் பேசி எந்த கோர்ஸில் சேரலாம் என்றும் முடிவு செய்து வைத்திருந்தாள். காலையில் ஆஸ்பத்திரி வந்துடு, நல்ல மார்க் எடுத்திருக்க, நீ விரும்பிய அந்த குரூப் கண்டிப்பாக கிடைச்சிடும் என்று தைரியம் சொல்லிவிட்டு போயிருந்தார் சத்தியமூர்த்தி. தேவகியின் பெயர் அழைக்கப்பட்டது. இருவரும் எழுந்து சென்றனர். சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டது. பதிவு எண் கொடுத்து ஃபீஸ் கட்டும் செல்லானையும் கொடுத்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகலாம் என்றும் சொன்னார்கள். காப்பாளர் என்ற இடத்தில் கையெழுத்திட்ட சத்தியமூர்த்தி செலானை வாங்கி சென்று ஃபீஸும் கட்டினார். அந்த செலானை வேறு ஒரு பிளாக்கில் கொடுக்க அவர்கள் புத்தக கட்டு ஒன்றையும் கொடுத்தார்கள். அதை தேவகியிடம் கொடுத்து, காலேஜ் கனவு இன்றாயிற்று, நல்ல படித்து முன்னுக்கு வரணும், உன் குடும்பமே உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத மனசில் வச்சுக்கிட்டு வேறெந்த விஷயங்களுக்கும் மனசில் இடம் கொடுக்காம படிக்கிறோம், சரியா என்று கூறினார். தேவகி கண்களில் நீர் துளித்தது. தேங்க்ஸ் மாமா என்று கண்ணீருடன் கூறினாள். நன்றி சொல்லி நாக்கு தேஞ்சிரும் போலிருக்கே, நமக்குள்ளே எதுக்கமா நன்றி எல்லாம் என்று சொல்லிவிட்டு நல்லா படித்து முன்னுக்கு வா, அது போதும் என்று சொல்லி வகுப்பறையில் தேவகியை சேர்த்துவிட்டு கல்லூரியை விட்டு அவர் வெளியேறினார். அதுவரை சற்று விலகியிருந்த தன் மனைவி குறித்தான கவலை மீண்டும் அவரை ஆக்கிரமித்து கொண்டது. வேகமாக வந்தும் சேர்ந்து தாமதமாகிவிட்டது. பொறுப்பில்லாதவரா நீங்கள் இருக்கீங்களே, டாக்டர் ரொம்ப கோபப்பட்டார், டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டார் என்றார் நர்ஸ். ஏன், எதற்கு என்று ஒன்றும் புரியாமல் கேட்டார். போய் அவர்கிட்டயே கேளுங்க என்று தலைமை நர்ஸ் கூற பதறி எடுத்துக்கொண்டு டாக்டரை பார்க்க ஓடினார். டாக்டர், என் தலையை அடகு வச்சாது ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி பண்ணிடுறேன், தயவு பண்ணி எங்களை விரட்டிடாதீங்க என்று கும்பிட்டு நின்றார். அதற்கு அவசியமே இல்லை மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கு. இந்த வருஷத்துக்கு 10 ஏழை நோயாளிகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை செய்கிறதுன்னு மருத்துவமனை நிர்வாகம் முடிவு பண்ணியிருக்காங்க. இது அடுத்த மாதத்திலிருந்து நடைமுறைக்கு வருது. முதல் ஆப்ரேஷனே உங்கள் மனைவிக்கு தான். அதுவரை கொடுக்குற மருந்து மாத்திரைகளை வீட்டிலிருந்து சாப்பிட்டு வாங்க, அதுவே போதும். நாங்கள் கூப்பிட்ற தேதியில் வந்து அட்மிட் பண்ணாலே போதும் என்று டாக்டர் சொல்ல கொஞ்ச நேரம் முன்பு அவரை விட்டு போனதைப் போல இருந்த உயிர் மீண்டும் திரும்பி வந்தது போல உணர்ந்தார் சத்தியமூர்த்தி. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.